நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். எனக்கு செய்ய போகிறது முறுக்கு. இது வந்து வரமிளகா முறுக்கு, அதாவது தீபாவளி ஸ்பெஷல். இதுக்கு வந்து என்னென்னா தேவையானது எள்ளு, பொட்டுக்கடலை, அதாவது ஆப்ஷனல் தான் சீரகம், பட்டர். இதை நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரிசியும் வரமிளகாயும் நல்லா அரைச்சிக்கணும். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முறுக்கு. முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து அரை கிலோ வந்து அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 10 வரமிளகா. இந்த அரை கிலோ அரிசிக்கு வந்து 125 கிராம்ஸ் வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு சலித்து வச்சுக்கணும். வெண்ணெய் வந்து அரை கிலோ அரிசிக்கு வந்து 50 கிராம்ஸ் போட்டால் போதும். இல்லைனா வந்து அது வந்து எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வந்துடும். தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இது வந்து சமையல் சோடா, ஒரு சிட்டிகை, கொஞ்சமாக சீரகம், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் வந்து நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயம் இதில் இருக்குது, அது வாசனை போகுங்கிறதுனால நான் மூடி வச்சுருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன், இவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மிளகாய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். இல்லைனா வந்து கலர் வந்து அப்படியே சக்கையாக மாட்டிக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு, இந்த அரிசி வந்து நம்ம கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம இதையும் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து அரிசி போட்டுக்கலாம். கம்மியாக போடுங்க, அதாவது தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். மிளகாய் வந்து டைரெக்டாக போட்டுனா சக்கை மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா நைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதத்தில் இருந்தால் போதும். அதாவது நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதாவது அரிசி, வரமிளகாய், உப்பு இதை வந்து ஆட்டி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், அதுக்கப்புறம் எள்ளு, இதையும் நம்ம ஒரு சிட்டிகை சோடா மாவு இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து என்னென்னா இப்போது பொட்டுக்கடலை மாவு நான் வந்து அரைச்சி, அதாவது மிக்சியில் அரைச்சி சலிச்சு வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எல்லாமே அளவு என்னென்னா அரை கிலோவுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பழகிறவங்க வந்து அரை கிலோ இல்லைனா 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1 கிலோ எடுத்துட்டுனா உங்களால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து செஞ்சு பழக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க வந்து 1/4 கிலோ அரிசி, பொட்டுக்கடலை வந்து 75 கிராம்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 50 கிராம்ஸ் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். பட் 50 கிராம்ஸ் போட்டோன்னா எப்படி வரும்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதே போதுன்னா நம்ம விட்டுறலாம். தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் 30 கிராம்ஸ் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக வரும் முறுக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு அடிக்க தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கடலை எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா காயிட்டும். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காயிலன்னா என்ன ஆகும்னா பொங்கி வந்துடும். அதனால் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு வந்து புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து
நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் போடுறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காயணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 2 மட்டும் போடுவோம். மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்லா அகலமான இது எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் எல்லா முறுக்கையும், அதாவது அரைப்படி மாவில் வந்து மினிமம் ஒரு 40 முறுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நான் முறுக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது எள்ளு உருண்டை. இந்த எள்ளு உருண்டை வந்து கிராமத்தில் வந்து எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடு தான். இதுக்கு வந்து என்னென்னா பனங்கருப்பட்டி நான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அதாவது என்னென்னா எள்ளு வந்து 1/4 கிலோ வாங்கினா அதே மாதிரி பனங்கருப்பட்டியும் 1/4 கிலோ. இது கூட வந்து நம்ம அதாவது வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது எள்ளு உருண்டை. எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: எள்ளு வந்து 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து என்னென்னா பனங்கருப்பட்டி 250 கிராம்ஸ் வந்து நம்ம எள்ளு எடுத்தோன்னா 175 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 50 கிராம்ஸ் வந்து வேர்க்கடலை. இவ்வளோ தான் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எள்ளு வந்து 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சுக்கலாம். இதை வந்து இந்த துணி மேலே வந்து போட்டுட்டு கொஞ்சம் வெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பிக்கோங்க. ஃபேனுக்கு கீழே வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வச்சுட்டோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா காஞ்சிடும். இப்போ வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு, அதாவது எள்ளு வறுக்கணும், அதே மாதிரி வேர்க்கடலை, இது ரெண்டையுமே லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பனங்கருப்பட்டியை வந்து பாகா காய்ச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். இது நல்லா வெடிக்கும். இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்தாவே என்னென்னா நல்லெண்ணெய் தான். அதனால் நல்லா வெடிக்கிற டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து எண்ணெய் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து நெய்யோ எண்ணெயோ தேங்காயோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. எள்ளு வந்து நல்லா இப்போ தான் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதே சூட்டில் வேர்க்கடலையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பனங்கருப்பட்டி. இதை வந்து நம்ம கரைஞ்சால் போதும். இது பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியதில்லை. சிம்மில் வச்சு வச்சுருங்க. இது நல்லா கரைட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ஆற வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு உருண்டை பிடிக்கணும். இப்போ நம்ம எள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வந்து கொட்டிக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்து பொட்டுக்கல்லையும் போட்டு நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து
பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சிட்டோம். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வேர்க்கடலையும் அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வேர்க்கடலை இந்த 4மே நம்ம அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது கருப்பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வேணும்னா நீங்கள் வந்து என்னென்னா சலிச்சுக்கலாம். அதாவது எள்ளை வந்து சலிக்கக்கூடாது. பொட்டுக்கடலையும் நம்ம வேர்க்கடலையும் சலிச்சுட்டு திருப்பியும் நம்ம ஒரு சுற்றி விட்டு நம்ம திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வடிகட்டி வச்சுட்டு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சூடாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கரண்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சிங்கன்னா ஆறிடுச்சுன்னா நல்லா இறுகிக்கும். இந்த இது வந்து எள்ளுருண்டை வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, துர்கா பூஜை, நவராத்திரி, அதாவது இந்த பூஜைக்கு எல்லாத்துக்குமே நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சி வைக்கலாம். விநாயகர் சதுர்த்தி. இப்போது சூடு ஆறிடுச்சு. நம்ம கையில் வந்து பிடிக்கிறப்ப தான் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எள்ளுருண்டை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம். நான் எள்ளுருண்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த எள்ளுருண்டை வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். மூட்டு வலி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா பனங்கருப்பட்டியும் என்னென்னா உடம்புக்கு குளிர்ச்சி. அது எல்லாமே நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எள்ளுருண்டைக்கு இருக்குது. போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதை செய்ய முடியாது அப்படின்னு நாம நினைக்கிற செயல்களை செஞ்சு முடிக்கிறவங்களை பார்த்து இவர் பெரியோர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தன்னால செய்ய முடிஞ்சதை கூட செய்யாம இருக்கிறவனை பார்த்தா இவன் சிறியோன் அப்படின்னு தான் சொல்ல தோணும்.